போன வீடியோல present to past பார்க்க போறோம் ரிப்போர்ட் ஸ்பீச்ல. இப்போ நம்ம past to past perfect பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் நேற்று சாக்லேட் சாப்பிட்டேன். ரைட். இப்போ இந்த பாப்பா சொன்னது பாருங்களே. அவனி சொன்னாள். இந்த பாப்பா சொன்னது அப்படியே எழுதிட்டேன். நான் நேற்று சாக்லேட் சாப்பிட்டேன். இதை இங்கிலீஷ்ல எழுதிப்போம். அவனிக்கு அவனி, சொன்னாளுக்கு செட், நாளுக்கு ஐ, நேற்றுக்கு எஸ்டர்டே, சாக்லேட் சாப்பிட்டேனுக்கு ஈட். சரிங்களா? இப்போ இந்த பையன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். அவனி என்ன சொன்னாள்? இப்போ நான் ரெண்டு பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இந்த பையன் என்கிட்ட கேட்கிறாரு அவனி என்ன சொன்னாள். இப்போ அது எப்படி மாறும்னு பார்க்கலாம். ரிப்போர்ட் ஸ்பீச். அவனி சொன்னாள். நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோல தட், அதாவது நான் என்னவா மாறிடும்? அவள். நேற்று என்ன மாறும்னா முந்தைய தினம் அப்படின்னு மாறும். முந்தைய நாள் அப்படின்னு மாறிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, முந்தைய நாள். சரி, சாக்லேட் மாறும். சாப்பிட்டே என்னவா மாறிடும்? சாப்பிட்டிருந்தாள் அப்படின்னு மாறும். சாப்பிட்டிருந்தாள் அப்படின்னு மாறும். சரிங்களா? இப்பதான் இங்கிலீஷ்ல மாத்திட்டாங்க. அவனி செட். எப்பவுமே ரிப்போர்ட் ஸ்பீச் எழுதுறப்ப ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. क्वेश्चनல क्वेश्चन மார்க் வந்தா அந்த ஆன்சர்ல क्वेश्चन மார்க் வரக்கூடாது. ரெண்டாவது இந்த கமா கோலன் எல்லாத்தையும் தூக்கி விட்டுறணும். அவனி செட் அந்த வார்த்தையை உள்ள கொண்டு வரலாம். that நான் என்னவாயிருச்சு? அவளா மாறிடுச்சு. அப்ப she I என்னவாயிரும்? she. சாப்பிட்டேங்க என்னவாயிருச்சு? சாப்பிட்டிருந்தாள் அப்படின்னு ஆயிடுச்சு. நம்மளோட மந்திரப்படி past perfect-ஆ மாறுறப்ப had V3. அப்ப had eaten. had eat ate eaten V3. yesterday என்னவா மாறிடுச்சு? முந்தைய நாள். the previous day. அப்படின்னு அப்ப ஆன்சர் பாருங்க. அவனி said that she had eaten chocolate the previous day. நன்றி.